ஆத்தாடி 2 பேருங்களும் சண்டை போடாம விடமாட்டாங்களாட்டுக்கே! அப்படிங்கிற மாரி தான். ட்ரம்ப்போட நடவடிக்கையும் சரி, இந்த பக்கம் ரஷ்யாவோட நடவடிக்கையும் சரி, பெரிய அளவுல யுத்தத்த நோக்கி ஆர்வம் காட்டுறார்கள். இல்ல, இல்ல ரஷ்யா, அமெரிக்கா அடிச்சுக்கவே மாட்டாய்ங்க அப்புட்ன்னா, அதுவும் நடக்கும். ஆனா ரஷ்யா, அமெரிக்கா அடிச்சுக்காம 2 பேரும் அடிச்சுக்கிறக்கு தயாரானாலே பிரச்சனை ஜாஸ்தி. காரணம் என்ன? 2 பேர்ட்டயும் தான் அதிக அளவு டெக்னாலஜி இருக்கு. அத பூரா பெரிய அளவு அதாவது டிஃபென்ஸ் டெக்னாலஜி பெரிய அளவுல 2 பயலுகள்ட்ட இருக்கு. அத பூரா செஞ்சு கொண்டு வந்து பார்டர்ல வச்சுட்டாய்ங்க அப்புட்ன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல 2 பேருக்குள்ள ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா தட்டி விட்டுருவாய்ங்க. இல்ல 2 பயலுகளும் வெறி பிடிச்சு நிக்கிறாய்ங்க. நமக்கு 2 பயலுகளுக்கும் பேரழிவுனா விலகி போவாய்ங்க. செஞ்சு வச்ச ஆயுதங்கள்லாம் எங்கேயாச்சும் அழிக்க ட்ரை பண்ணுவாய்ங்க. அது ஆயுதத்த வித்தும் செய்யலாம். இல்ல ஆயுதத்த உபயோகம் பண்ணியும் செய்யலாம். எங்க இவர்களுக்குள்ள இல்லாம 3வது நாட்டுக்குள்ள போய் தங்களோட பவர காட்டுறது. எதுவுமே உலகத்துக்கு நல்லதில்ல. இந்த 2 பயலுகளுக்கு இப்போதைக்கு நல்லதில்ல. இந்த ஃபார்மட்ல தான் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, இப்ப அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு நிமிடத்துக்கு நிமிடம் மாத்த ஆரம்பிச்சுட்டாருங்க. அமெரிக்காவ பொறுத்தவரை என்னைய எப்புட்றா திட்டலாம்? அதுவும் பொது வெளியில. இவர் ஓவல் ஆபீஸ்லயே கூப்பிட்டு வச்சு 1000 தான் செலன்ஸ்கி கெட்டவரா இருக்கட்டும். ஆனா, ஒரு நாட்டோட பிரசிடென்ட் முட்டா பயலே அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி டாரிஃப் வார்ல உலக பயலுக எல்லாம் அதாவது உலகத் தலைவர்கள் எல்லாம் அங்க வந்து முத்தம் குடுக்குறாய்ங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இவருக்கு எதிரா ஏதாச்சும் சொன்னா மட்டும் அப்படியே தலைவனுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியும். சரி எரியட்டும் அண்ணன் அமெரிக்கா. ஒரு காலகட்டத்தில ரிங்லயே டைவ் அடிச்சவரு. இதெல்லாம் செய்யத்தானப்பா செய்வாரு. தெரிஞ்சு தானே கொண்டு வந்தீங்க அப்டின்னா, என்னமோ நாம ஓட்டு போட்ட மாரி. உங்க ஆள் தானப்பா. உலகத் தலைவர்களே முதல் முறையா இந்திய தலைவர் தான் கையெல்லாம் தூக்கி ஓட்டு போடுங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சொன்னாரு. கிண்டல் பண்ணவும் ஆட்கள் இருக்கு. என்ன பண்றது? எல்லாரும் நம்ம ஆட்கள் தானே. இப்ப அடுத்து போவோம். அதுக்கு 2 நியூக்ளியர் சப்மரைன ரஷ்யாவ நோக்கி அனுப்பிச்சு வச்சுட்டேங்க. அவனுங்க 2 மிதக்கிற படகு தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரஷ்யா கெத்து காட்ட, இன்னமும் கோபம் வந்துருச்சு. அந்த கோபம் வந்தோனயே டக்குன்னு ஒரு தூதுக்குழுவ அனுப்பிச்சாச்சு. எது வழமையான ஆள் தான். ஒரே ஒரு ஆள் தான், விக்கு தான் கிளம்பி போயாச்சு. எங்க கிளம்பி போயாச்சா? அப்படின்னு கேட்கக்கூடாது. கிளம்பி போறார். என்னைக்கு போறார்? இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நைட்டு போறார். இல்ல நாளைக்கு காலையில போறார். அவங்க வூட்டு டைமு. இதுக்கு நடுவுல ரஷ்யாவுக்கு கோவம் வரும்ல. ரஷ்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. கையில தான் 2 பேருக 1 டசன் ஆயுதம் வச்சிருக்காய்ங்களே. மிசைல் ப்ரோகிராம்ல இருந்து விலகிட்டாருங்க. இனி 5500 கிலோமீட்டருக்கு மேல உள்ள மிசைல பார்டர்ல கொண்டு போய் வைப்பார்கள். தட்டியும் விடுவார்கள் அப்படிங்கிறது தான். இது எதற்கு அப்படின்னா, அடுத்த கட்டமா ட்ரம்போட நடவடிக்கை அப்படிங்கிறது வெளிப்படையா ரஷ்யாக்குள்ள தாக்கிக்க போ அப்படின்னு சொல்றதாக இருந்ததாக சொல்லப்படுது. அதத்தான் ஓராயிரம் தடவ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்டா, இப்ப கொஞ்ச நாட்களா ஜெலன்ஸ்கியோட ஆளில்லா விமானம் கொஞ்சம் உள்ள போய் தாக்குதல் நடத்துது. பெரிய மிசைல்கள் போய் தாக்குத ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, வம்பா போயிரும். அதுக்கு முன்னாடி நம்மளே செஞ்சுருவோங்கிற மாரி, ரஷ்யா இப்ப தன்னோட மிசைல்கள தட்டி விடுது. ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் பதறிருச்சு. போச்சுடா! இந்த 2 பயலுக உள்ள கெட்ட பழக்கமே இதான். இவனுங்க சண்ட போட நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு, ரஷ்யா அத அறிவிச்சது மட்டும் கிடையாது. இது நான் ரொம்ப லேட்டுன்ட்டாய்ங்க. காரணம் 2019லயே ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டெர்ம்ல தான் வெளில போயிட்டாரு இந்த மிசைல் புரோகிராம்ல இருந்து. ரஷ்யாவ பொறுத்தவரையும் அமெரிக்காவ கொண்டு வந்து மிசைல வச்சாய்ங்கன்னா, நாங்க வச்சுப்புடுவோம், தாக்கிப்புடுவோம் அப்டின்னாய்ங்க. இப்ப தான் ட்ரம்ப் ரொம்ப காலம் கழிச்சா பிரிட்டனுக்குள்ள நியூக்ளியர கொண்டு போயிட்டார்ல. அதுக்கு இது நாங்க லேட்டா தான் பண்றோம். தெரியுமா? இப்ப ட்ரம்போட சண்டைக்குலாம் நாங்க பண்ணல. ட்ரம்ப் முந்தி செஞ்சதுக்கே இப்ப தான் நாங்க பண்றோம். ஆனா மிசைல்கள தட்டி விடுறதுல ஃபர்ஸ்ட்டா இருப்போம் பாத்துக்க, ஜாக்கிரதை அப்டின்ட்டாய்ங்க. இப்ப அடுத்த லெவல் போயிருச்சு. நியூக்ளியர் சப்மரைன் வந்து அடுத்து மிசைல்களுக்குள்ள நெருங்கிட்டாய்ங்க. அடுத்து எங்கிட்டு இருந்துனாலும் தாக்குதல் மட்டும் தான் பெண்டிங் அப்டிங்கிற ஒரு தோற்றம் இப்ப வலுவா ஏற்படுது. ஆனா அவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தைலாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பயம் என்ன அப்டின்னா 2 பேருக்குள்ள திடீர்னு 2 நாட்டு ராணுவம் உச்சகட்ட உஷார் நிலையில இருக்கும்போது தப்பி தவறி ஏதோ ஒரு சிக்னல் ஆஹா தாக்கப் போறாய்ங்கன்னு தட்டி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதே மாரி ஏகப்பட்ட நேரங்கள்ல நடந்திருக்கு. தட்டி விடுற ஸ்டேஜ்ல இல்ல அப்படின்னு முடிவெடுத்து பின்வாங்குன காலகட்டங்கள்லாம் இருக்கு. அந்த லெவலுக்கு தான் இப்ப பதட்டம் உச்சத்துல இருக்கு. இது ஒரு பயம். இது நார்மலாவே 2 நாட்டு ராணுவத்துக்கிட்ட ஆக்ரோஷம் இருக்கும்போது சின்ன விவகாரம் கூட பத்திக்கும். அதுக்கப்புறம் அணைக்க முடியாது. யுத்தத்த நோக்கி போயிரும். ஆனா, இங்க இன்னொரு சகுனி குறுக்க இருக்காரு. அந்த சகுனிய உருவாக்குனதே அண்ணன் அமெரிக்கா தான். அதனால அவன வச்சே ப்ளே பண்ணி விட்டு, சகுனி வேலைய பாத்துட்டாரு. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ணன் அமெரிக்கா தான் சகுனி. அவருக்கும் மேலயா? யார் இது? அப்டின்னா, இந்த விவகாரத்துல ஜெலன்ஸ்கி தான். இவனுங்க 2 பேரோட ஆக்ரோஷத்த பாத்து சம்மந்தம் இல்லாதவன் கூட வீட்டுக்குள்ள பயந்து போய் உட்கார்ந்திருக்கான்.
எல்லையில இருக்கிறது மட்டும் இல்லாம, சண்டையில இருக்கிற பயப்புல நீண்ட தூரம் போய் ரஷ்யாவுக்குள்ள தாக்கிக்கிட்டு இருக்காரு. இது ஏறக்குறைய பேக் ஃபயர்லாம் தாண்டி அடி உக்ரைனுக்குள்ள விழுந்துரும். உக்ரைனுக்குள்ள அணு ஆயுத தாக்குதல் நடத்த கூட அதிக வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு அபாயம் கொட்டி கிடக்கிற இடத்துல தான் செலன்ஸ்கி எப்பயும் போல விளையாட்ட குறைக்கவே இல்ல. தீராத விளையாட்டு பிள்ளை மாரி விளையாட்ட குறைக்காம தன் பங்குக்கு மைலேஜே இல்லாத தாக்குதல்கள வெறி பிடிச்சு தாக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் அப்படிங்கிறது இவர்கள் 2 பேரோட மனநிலையும் அடுத்த கட்ட சம்பவத்த நோக்கி போயிட்டார்கள். காரணம் ரஷ்யா மிசைல தட்டி விடுவேன் அப்படின்னு மிசைல தூக்கி வைக்குது. இந்த பக்கம் பார்த்தா ரஷ்யாவோட நியூக்ளியர் சப்மரைன் இல்ல. ஒட்டுமொத்த கடற்படை டிபார்ட்மெண்ட்ட ஹேக்கிங் குரூப் அட்டாக் பண்ணிருச்சு. இது நார்மலா நடக்கக்கூடியது தான் அப்படின்னாலும், இப்ப கடல்ல மிகப்பெரிய அளவு பதட்டத்துல இருக்கு. அந்த கடல் பதட்டத்துல இருக்கும்போது, ரஷ்யா இதுக்கு முன்னாடி பெரிய அளவு ஒரு ட்ரில்ல நடத்துச்சு. அமெரிக்கா இப்ப சப்மரைன்கள ரஷ்யாவ நோக்கி கொண்டு வருது. இல்லைன்னா மட்டும் அவன் ஒண்ணு கூட அங்க வச்சிருக்க மாட்டானா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த பையன் ரவுண்ட் த கிளாக் அங்க தான் தூங்கிட்டு இருந்திருக்கான். இப்ப எந்திரிச்சு நின்னுட்டான். இந்த காலகட்டங்கள்ல அட்டாக் நடக்குது. இப்ப பதிலுக்கு இவர்களும் அட்டாக் பண்ணுவார்கள். எது ஹேக்கிங் அட்டாக் பண்ணுவார்கள். இந்த மாரி ஹீட் தாறுமாறா ஜெனரேட் ஆயிருச்சு. ரொம்ப குறுகிய காலம் தான். போட்டு ஜப்பாலாம் இழுக்கல. இதான் பெரிய ஆட்கள் கிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம். டக்கு புக்குன்னு நடவடிக்கை எடுத்துருவார்கள். அத தாங்கக்கூடிய இடத்துல உலகம் இருக்கா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு ஒரு பயம் இல்ல. அவனுங்க நாட்டிலயும் இல்ல. ஆனா வம்பு வந்துருச்சு. ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. வல்லரசுகள் மோத தயாராயிட்டார்கள்ங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.